உங்களுக்கு இருக்கிற அநேக பாவத்தின் வல்லமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி முற்றிலும் உங்களை மறுரூபமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சொல்லுகிறவர் உங்கள் தோல்விகளை தேவன் இந்த ஆண்டு ஜெயமாக மாற்றிக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து நாம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவர் முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் முகத்தையே தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்திலும் நம்மை வழிநடத்துகிற தகப்பன், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். அப்படி முகத்தை நோக்கி பார்த்து பிதாவே என்று சொல்லுவோமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். எங்களுக்காக யாவையும் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். இந்த அதிகாலையிலே நாங்கள் இப்படி முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீராப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து எல்லாரும் சத்தத்தை வைத்து சொல்லுங்கள், இயேசுவே, இன்றைக்கு நீர் காரியங்களை ஆண்டவரை வாய்க்க பண்ண நீர் வல்லவராக இருக்கிறீர். இன்றைக்கு நீர் ரட்சிப்பை தர நீர் வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான தடைகளை நீர் அப்புறப்படுத்துவதற்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் சொல்லுங்கள், இயேசுவே நன்றி ஆண்டவரே. சொல்லுங்கள், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. உங்களால் ஜெபிக்க முடியாவிட்டாலும் வாயிலை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்கள், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி ஆண்டவரே. பலவையெல்லாம் ஒளிந்து போவதற்காக நன்றி. நேற்றைய துயரங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறுவதற்காக நன்றி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்ற வார்த்தையின்படி இந்த காலை நேரத்திலும் ஆண்டவராய் இயேசுவின் மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சூழ்நிலைகள் மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு போதுமானவர். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த அதிகாலையிலே நீர் எங்களை நிரப்புகிறீர் ஆண்டவரே. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். புதிய கிருபைகளை தருகிறீர், புதிய பலனை தருகிறீர், புதிய உற்சாகத்தை தருகிறீர் ஆண்டவரே. மாம்சமான யாவரும் ஆண்டவரை உம்மிடத்தில் வருவார்கள் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் கேட்கிறதெல்லாம் நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சத்துருவின் வல்லமையிலே இருந்து விடுவிக்கும்படி எங்களுக்காக சிலுவையிலே மரித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வலது கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்காக மரித்தீர் ஆண்டவரே, எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினீர். நம்முடைய கல்வாரி சிலுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வருகிற அந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு எதிரடையாகவும் கட்டைகளால் எனக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடி எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் ஹல்லேலூயா, எல்லா விதமான எதிரான காரியங்களை எங்களை விட்டு விலகுவதற்காக நன்றி. இன்றைக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவாராக. சொல்லுங்கள், என் சூழ்நிலைகள் மாறும். மலைகளை பார்த்து பேசுங்கள், இயேசுவின் நாமத்திலே எல்லா மலைகளும் பெயர்ந்து ஆண்டவரே சமுத்திரத்தில் போய் விழுவதாக. எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக, எல்லா சுகவீனங்கள் மாறுவதாக, பொருளாதார நெருக்கடிகள் மாறுவதாக, எல்லா விதமான பலவீனங்கள் எங்களை விட்டு விலகுவதாக. சத்துருவின் எல்லா எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோதும் காண்பதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவதற்காக, விடுதலை தருவதற்காக, ஜெயத்தை தருவதற்காக, அற்புதங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்கள், மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். எந்தெந்த காரியங்கள்
கடந்த ஆண்டு நடக்க முடியாமல் இருந்தது. இந்த ஆண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசித்து வலது கரங்களை வைத்து இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் விலகுவதற்காக நன்றி, எல்லா பிரச்சனைகள் மாறுவதற்காக நன்றி, சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உம்முடைய ஜனங்களுக்கு செய்வீராக. அப்படி வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படட்டும், பலவீனங்கள் மாறட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருக்கிறீர். சத்தத்தை வைத்து கூப்பிடுவோமா? இயேசுவே நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவை, உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தேவை, உம்முடைய வழிநடத்துதல் எங்களுக்கு தேவை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள் ஆண்டவரை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த நேரத்திலும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். கேளுங்கள். நல்ல சத்தத்தை வைத்து ஆவியில் வல்லமையினால் நிரப்பப்பட முடியாது நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரை பிரச்சனைகள் மாறும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா மலைகள் விலகும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் விலகுவதாக. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே. ஆண்டவரை துன்பப்படுத்துகிற ஆவிகள், வேதனைப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள், பொல்லாத மனிதனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதற்காக நன்றி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிற ஆண்டவரே அசுத்த ஆவியின் போராட்டங்கள் விலகுவதாக. இன்றைக்கு ஜெயம் வருவதாக. யெகோவா நீசி என்ற கொடி ஒவ்வொரு வீட்டிலும் பறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் சமாதானம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் விடுதலை வரும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜனங்கள் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. அவளை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் எல்லாம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். பில்லி சுனி ஆவிகள்லாம் எரிந்து போவதற்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், விடுதலை தருகிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஜப ஆவியினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம், வல்லமையினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். வேத வசனத்தின் மேலே ஒரு தாகத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிப்பை தருவதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நாம் இந்த பாடலை விசுவாசத்தோடு சொல்லி கூடுமே, எல்லாம் கூடுமே என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அனைத்தையும் செய்ய வல்லமையுள்ளவரே. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென். சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, உம்மால் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. சொல்லுவோம், மரித்து உயிர்த்தீரையா. ஆமென். மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம், உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. என்னை விடுவிக்க உம்மாலே கூடும், என்னை சுகமாக்க உம்மாலே கூடும், என்னை ஆசீர்வதிக்க உம்மாலே கூடும். அந்த குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்து சொன்னான், உம்மாலே கூடும், என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், உம்மாலே ஆகும் ஆண்டவரே. என்னை ஆண்டவரை ரட்சிக்க உம்மாலே ஆகும். என் வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான ஒழுங்கினங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறேன், பலவீனங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறேன். தூய ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடும்படி நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே எங்கள் மேலேயும் எங்கள் குடும்பத்தின் மேலேயும் அசைவாடும், எங்கள் ஊழியத்தின் மேலே அசைவாடும், எங்கள் சபையின் மேலே அசைவாடும். எங்களுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பத்தார் எல்லார் மேலேயும் அசைவாடும். அப்பா, அவள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் நிறைவாகட்டும். இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கத்தர் கொடுப்பாராக, உங்களுக்கு வேண்டிய ஒரு பலனை கத்தர் கொடுப்பாராக, உங்களுக்கு வேண்டிய ஒரு சரீர சுகத்தை கத்தர் கொடுப்பாராக. மரண கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய இரட்சிப்பு வருவதற்காக சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே
நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரமே. நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோ. இயேசுவே நன்றி சொல்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ. இயேசுவே நன்றி சொல்கிறோ. ஹல்லேலூயா. கரல் வைத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ளே அந்த துதியின் சத்தம் எழும்பட்டும். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். சுகவீனங்களை மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் இருளை அப்புறப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். தூதருடைய பணிவிடைகளை தருவதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பை தருவதற்காக ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால் நுகங்களை முறிப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றங்களை தருவதற்காக ஸ்தோத்திரம். இதுவரை செய்ய முடியாததை செய்வதற்கு ஒரு பலனை தருவதற்காக ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக, பிள்ளைகளுக்கு வேண்டிய படிக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தருவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய பாதுகாப்பை தருவதற்காக ஸ்தோத்திரம். போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாப்பதற்காக நன்றி. ஒவ்வொருடைய தேவைகளை நிறைவாக சந்திப்பதற்காக நன்றி. சபையிலே ஊழியங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. 24 hours பிரேயரை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஜெப வீரர்களை எழுப்புவதற்காக நன்றி. அநேகர்களுக்கு ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் இடைப்படுவதற்காக நன்றி. ஆண்டவரை ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அன்னாலை போல நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மைமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே பெரிய வெற்றியை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்ம அப்படியே ஜெபம் பண்ணலாம் நம்முடைய திருச்சபைகளுக்காக. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய திருச்சபையில் தேவனுடைய எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படும்படியாக எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே நல்ல ஒரு எழுப்புதலை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாக நல்ல ஒரு எழுப்புதலை தேவன் நீர் தருவீராக. வாலிபர்களுக்குள்ளாக நல்ல ஒரு எழுப்புதலை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஜெப சேனையை கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலிருந்து தேவன் நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவரே ஏற்பட்ட அந்த திருச்சபையின் எழுப்புதலை ஆண்டவரே இந்த காலத்தில் எங்களுடைய திருச்சபைக்கும் தேவன் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தையின்படி அனுதின ரட்சிப்பை கர்த்தர் எங்களுடைய சபையிலே ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆமென். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தேவ
தேவனை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்ற வார்த்தையின்படி எங்கள் சபையிலே ஒரு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். எங்கள் சபை பக்தி விருத்தி அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் அப்பா எங்கள் சபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த பெருக்கத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திர எல்லைகளுக்குள்ளாக வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்போஸ்தலர் 16:5 அதனாலே சபை விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்ற வார்த்தையின்படி எங்கள் சபையை கர்த்தர் நீர் நல்ல பெருகுகிற சபையாக தேவன் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர் தேவன் நீர் வர்த்திக்க பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்தும ரட்சிப்பை கர்த்தர் நீர் வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆண்டவரே கர்த்தர் நீர் ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் சபையை சுற்றிலும் தேவன் நீர் வேலியடைத்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சபைக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திர எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் அப்பா வாய்க்காமல் போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் மூலமாக நடக்கிற ஊழியங்களிலே கர்த்தர் நல்ல ஒரு எழுப்புதலை தருவீராக ஆண்டவரே. எங்கள் சபை உயிர் மீட்சி அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையின் பொருளாதார தேவைகள் எல்லாம் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. இன்னும் வாங்கப்பட வேண்டிய நிலங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் வாங்கப்படுவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நல்ல ஒரு கனியுள்ள வாழ்க்கை அப்பா வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கனியற்ற அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நல்ல ஆத்தும் ஆதாயம் செய்கிறவர்களாக கர்த்தர் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாச குடும்பங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நல்ல ஒரு எழுப்புதலை தேவன் நீர் தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இன்னும் ரட்சிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இன்னும் இந்த பெயர் எழுதி ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த ஒய்கோஸ் நபர்களை கர்த்தர் நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே கர்த்தர் நல்ல ஒரு பலத்த அறுவடையை எங்கள் சபைக்கு கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை அப்பா நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை தருவீராக. சபையிலே வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் சபையின் மூலமாக ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை தேவன் நீர் செய்ய போகிறதற்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மனுஷனால் கூடாதுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு பஞ்சத்தை பார்க்கிறோம். சிரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். இப்படிப்பட்ட ஒரு சத்துருக்கள் முற்றுகை போட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வருகிறதை பார்க்கிறோம். சில நேரத்தில் பிசாசுடைய திட்டம் அதுதான். உங்களை முற்றுகை போடுகிறான். பல விதத்திலே நீங்கள் வெளியேற முடியாதபடி எதையும் செய்ய முடியாதபடி அவன் முற்றுகை போட்டு உங்களை முடக்குவதற்காக சத்ரு சமாரியாவை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறான். இஸ்ரவேலின் ராஜா அவனை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நிலைமை ஆகிவிட்டது என்றால் கொடிய பஞ்சம் அந்த தேசத்திலே வந்துவிட்டது பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் பிசாசு உங்களை முற்றுகை போட்டதின் அடையாளம் என்னவென்றால் உங்கள் வீட்டிலே பலவிதமான பஞ்சங்கள் குறைவுகள் ஏற்படும். இந்த கொடிய பஞ்சங்கள் வந்த பொழுது மனிதன் சாப்பிடுவதற்கே ஒன்றுமில்லை. அங்கே பார்க்கிறோம் 2 ஸ்திரீகள் பேசுவதை கேட்ட பொழுது ராஜாவால் தாங்க முடியவில்லை. ஒருவள் சொல்லுகிறான், நேற்று என்னுடைய பிள்ளையை தின்னு நாங்கள் சாப்பிடுவதற்கு கொடுத்தேன், ஆனால் இவள் இன்றைக்கு அவள் பிள்ளையை சாப்பிடுவதற்கு கொடுக்கவில்லை, அவளை சமைத்து சாப்பிட்டோம் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம் அந்த தேசத்தில் இருந்தது. ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். எதைனாலும் மக்கள் பொறுத்து கொள்வார்கள். சாப்பிடுவதற்கு உணவில்லை என்றால் எவ்வளவு வேதனை பாருங்கள். பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. குடும்பத்திலே அங்கே பார்க்கிறோம் 2 பெண்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் கொடிதாக இருந்தது. அவள் சொல்லுகிறாள், அவள் மட்டும் தன்னுடைய மகளை ஒழித்து வைத்து கொண்டாள் என்று இன்னொருத்தை குறித்து அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் ராஜா கேட்ட பொழுது தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அவன் ரெட்டை உடுத்து, ஐயோ ஏன் இப்படி, ஏற்கனவே இந்த சமாரியாவை ராஜாவை வெட்டி போட்டிருப்பேனே, இந்த எலிசா தானே இதுக்கு காரணம்.
அவன் தலையை நான் இன்னைக்கு வாங்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி அவன் இவ்விதமாய் சபதம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசா வீட்டுக்கு ராஜா அனுப்பின பொழுது எலிசாவுக்கு தெரிகிறது, ராஜா எதற்காக ஆள் அனுப்புகிறான், என் தலையை வாங்க அந்த பொல்லாதவன் ஆள் அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசன ஒரு அபிஷேகத்தை வைத்திருப்பார் என்றால், உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வந்தாலும் பிசாசு திட்டம் போட்டிருந்தாலும் ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். எலிசாவுக்கு தெரிகிறது, அவன் சொல்லுகிறான், தன் வீட்டில் இருக்க எல்லா மூப்பரை பார்த்து அவன் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அங்கே என் தலையை வாங்க அந்த கொலைபாதனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா என்று சொல்லி கரெக்டாக சொல்கிறான். பாருங்கள், அவன் இப்படி எதுக்காக அனுப்பியிருக்கிறான், எந்த காரியமாய் வந்திருக்கிறான். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது சத்ருவினுடைய ரகசிய திட்டங்களை வெளிப்படுத்துவார். எலிசாவுக்கு வெளிப்படுத்தினார். சீரியாவின் ராஜாவின் அங்கே பள்ளியறையிலே போடுகிற அந்த திட்டங்களை கூட கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு சத்துரு உங்களுக்கு விரதமாக எழும்பி வந்தால் பயப்படாதீங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது சாத்தானுடைய எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நடந்த காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை அங்கே உண்டானது. இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்கு காத்திருக்கூட என்று ராஜா சொல்லுகிறான். ஆனால் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டுடைய வார்த்தை எலிசாவுக்குள்ள இருந்தது. நாளைக்கு இந்நேரத்திலே சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அந்த காரியம் நிறைவேறும். கொடிய பஞ்ச காலத்திலே இதை நம்ப முடியாத ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி சொல்லுகிறான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இன்னைக்கு நமக்குள்ளே இது எப்படி ஆகும்? கர்த்தர் சொல்லிட்டார், இது நடக்கும், இதை வாய்க்கும், இந்த காரியத்தை நீ வீடு கட்டுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமண காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒருவேளை அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்று கர்த்தர் சொன்னால் இது எப்படி ஆகும் என்றெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னையிலிருந்து உம்மாலே ஆகும் ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவீர் ஆண்டவரே, எங்களுக்கு அதை நடக்கக்கூடிய சான்ஸே இல்லை, ஆனால் உம்மாலே நடக்கும் ஆண்டவரே, நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். இந்த பிரதானியால் நம்ப முடியவில்லை, இது எப்படி ஆகும், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படிலாம் நடக்குமா என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சந்தேகப்படுகிறான். இன்றைக்கி நமக்கு அப்படி தான் இருக்கிறது. பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, தேவை பெரிய தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலப்பா, ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியவில்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நீ சொன்ன வார்த்தை என்ன, கர்த்தர் எனக்கு அனுப்பி தந்த வார்த்தை என்ன? ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன்னு சொன்னாரே. ஆண்டவர் சொன்னாரே, நீ செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாரே, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே, உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொண்டு அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசித்தால், வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சொன்னபடியே நடந்த காரியம் என்னவென்றால், அங்கே 16ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியன் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது. நடந்த காரியம் பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்ற அந்த பிரகாரமாகவே அவனுக்கு நடந்தது. ஒளிவுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் அவனை செத்துப்போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு அவிசுவாசம் பிடிக்காது. ஆண்டவருக்கு ஒருபோதும் அந்த சந்தேகம் பிடிக்காது. இந்த காலை நேரத்திலும் அந்த அவிசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள்.
ஒரு தகப்பன் சொல்லுகிறான், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தது போல நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். விசுவாசத்தின் ஆவியாலே நிரப்பும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற இப்பொழுது சூழ்நிலையை பார்த்து நான் அவிசுவாசப்படாதபடி, இப்பொழுது இருக்கிற எதிர்மறையான காரியங்களை கண்டு அவிசுவாசம் அடையாதபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க முடியாது என்று ஆண்டவரை சூழ்நிலை இருக்கிறதோ அதெல்லாம் நடக்கும்படி தேவனுடைய வார்த்தை எலிசா மூலமாய் சொல்லப்பட்டது படி நடந்தது போல உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லார் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்திலே அப்படியே நடப்பதாக. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஆண்டவர் அந்த பஞ்சங்கத்தை மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையை பஞ்சத்தை மாற்றுவார். அந்த சத்துருவின் முற்றுகையை கர்த்தர் உடைத்து சத்துருக்களை துரத்தி ஜெயம் கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுப்பார். இந்த காலை நேரத்தில் ஒரு ஜெயம் இருக்கிறது, உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. அந்த விடுதலை கர்த்தருடைய வார்த்தையால் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்காய் காத்திருங்கள். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அவருடைய வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.